மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. நான் உங்கள் ஸ்ரீ வசிஷ்ட மகரிஷி ஜோதிடாலய வலையொலியின் ஸ்ரீனிவாசன் அருணாச்சலம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு முருகர் மற்றும் துர்க்கை அம்மனின் அருள் நிறைந்த நாள். இறைவனது திருவருளாலும் குருமார்களின் ஆசீர்வாதத்தாலும் இன்றைய ராசி பலன் பதிவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். முதல்ல இன்னைக்கு பஞ்சாங்கத்தில் என்ன செய்தின்னு பார்த்துடலாங்க. இன்னைக்கு பராபவ வருஷம் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி ஆவணி மாதம் 1ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு மாலை 5:51 மணி வரைக்கும் சஷ்டி திதி இருக்கு. அதுக்கப்புறமா சப்தமி திதி துவங்குது. நாளை அதிகாலை 6:47 மணி வரைக்கும் சுவாதி நட்சத்திரம் இருக்கு. அதுக்கப்புறமா விசாக நட்சத்திரம் துவங்குது. நாளை அதிகாலை 3:22 மணி வரைக்கும் சுப்பிரநாம யோகம் இருக்கு. அதுக்கப்புறமா பிரம்மநாம யோகம் துவங்குது. இன்னைக்கு மாலை 5:51 மணி வரைக்கும் தைத்துளை கரணம் இருக்கு. அதுக்கப்புறமா கரசை கரணம் துவங்குது. நாளை அதிகாலை 6:47 மணி வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தோட சந்திராஷ்டமம் முடியுது. அதுக்கப்புறமா ரேவதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் துவங்குது. அதனால் அவங்க மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் போதும். அனைவருக்கும் செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம். இன்றைய ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வாரத்திற்கு தொடக்க உரைய வாழ்வியல் சிந்தனைகளை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு வீட்டோட கதவு பூட்டி இருக்குதுன்னா வெளியில் நின்று நம்ம எவ்வளவு நேரம் பார்த்தாலும் அந்த வீட்டுக்குள்ளார போக முடியுமான்னா முடியாது. வாழ்க்கையும் கொஞ்சம் அப்படித்தாங்க. நிறைய வாய்ப்புகள் நம்ம வாழ்க்கையோட வாசக்கால் முன்னாடியே வந்து நின்றுக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த வாய்ப்புக்கான கதவை நாம தான் திறக்கணும். எனக்கு வாய்ப்பு வரலன்னு சில பேர் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் சில நேரம் வாய்ப்பு வரலன்னு இல்லை, வாய்ப்பு வந்ததும் நம்ம அதை கவனிக்காமல் நாமே கடந்து போயிருப்போம். ஒரு சின்ன முயற்சி பண்ணியிருக்கலாம், ஒருத்தர்கிட்ட பேசி பார்த்துருக்கலாம், நமக்கு பயமாக இருந்த ஒரு முடிவை நம்மளே எடுத்திருக்கலாம். அப்படி ஒரு சின்ன மாற்றம்தான் நாளைக்கு நம்ம வாழ்க்கையோட பெரிய மாற்றத்துக்கு காரணமாக அமையும். அதனால் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னா, வாய்ப்பு எப்போ வரும்னு நம்ம காத்திருக்க வேண்டாம். வாய்ப்பு வந்தால் அதை அடையாளம் காணும் மனசை மட்டும் வளர்த்துக்கணும். ஏன்னா கதவு திறக்கிற நேரத்தில் உள்ளே போக தயாராக இருக்கிறவனுக்கு தான் அந்த வாசல் ஒரு புதிய பாதையை காட்டும். சரி வாங்க, இன்னைக்கு இன்றைய நாளுக்கான 12 ராசிகளும் எப்படி இருக்க போகுது, யாருக்கு வெற்றி காத்திருக்கு, யாருக்கு கொஞ்சம் சவாலாக இருக்குது, யாருக்கு நல்ல வாய்ப்பு வரப்போகுதுன்னு இப்போ ஒவ்வொரு ராசியாக நம்ம பார்க்கலாம். மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வெற்றிக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. நீங்கள் ஏற்கனவே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் தெரியும். வேலை சம்பந்தமாக இருந்தாலும் சரி, சொந்த முயற்சியாக இருந்தாலும் சரி, தைரியமாக முடிவு எடுக்கலாம். முக்கியமாக அவசரப்பட்டு முடிவு எடுக்காமல் கொஞ்சம் யோசித்து செயல்பட்டிங்கன்னா எதிர்பார்த்த வெற்றி உங்களை தேடி வரும். ரிஷப ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும். நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாமே உடனே நடக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நிலைமை உங்களுக்கு சாதகமாக மாறும். குறிப்பாக வேலை அல்லது பணம் சம்பந்தமான விஷயங்களில் அவசர முடிவு எடுக்காமல் நிதானமாக நடந்துக்கிட்டீங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் இல்லாமல் தவிர்க்கலாம். மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு முன்னேற்றம் தரக்கூடிய நாள். நீண்ட நாளாக தள்ளி போய்கிட்டு இருக்கிற ஒரு வேலை இப்போ கொஞ்சம் வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். உங்கள் முயற்சியை சுற்றி இருக்கிறவங்களும் கவனிக்க ஆரம்பிப்பாங்க. வேலையில் புதிய வாய்ப்பும் கிடைக்கலாம். இல்லாட்டி ஒரு முக்கியமான தகவல் உங்களுக்கு சாதகமாக வரலாம். எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு சின்ன சின்ன முயற்சிகளை கூட விட்டுடாமல் தொடர்ந்து செய்யுங்க. கடக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி சில நல்ல விஷயங்கள் நடக்கும். வீட்டில் சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும். நீண்ட நாட்களுக்கு அப்புறமா ஒருத்தரை சந்திக்கிற வாய்ப்பும் கிடைக்கும். குடும்பத்தோட பேசுகிற நேரம் நல்லா இருக்கும். மனசில் இருந்த ஒரு கவலை கூட கொஞ்சம் குறையலாம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு மன நிறைவும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய நல்ல நாளாக அமையுது.
சிம்ம ராசிக்காரங்களுக்கு பணவரவு சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வரவேண்டிய பணம் வந்து சேரும் அல்லது எதிர்பாராத வகையில் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அதே நேரம் பணம் வருதுன்னு தேவையில்லாத செலவுகளை அதிகப்படுத்தாதீங்க. சரியான இடத்துல பணத்தை பயன்படுத்தினீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். கன்னி ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு பயணம் சம்பந்தமான விஷயங்கள் வரலாம். வேலை காரணமாகவோ குடும்ப விஷயமாகவோ ஒரு இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். அந்த பயணம் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தையும் பயனுள்ள தொடர்பையும் கொடுக்கலாம். வெளியே போகும்போது மட்டும் கொஞ்சம் திட்டமிட்டு கிளம்புங்க. அவசரம் இல்லாமல் நிதானமாக நடந்துக்கிட்டிங்கன்னா அந்த பயணம் நல்லபடியாக அமையும். துலா ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். பெரிய பிரச்சனைன்னு எதுவும் இல்லை. ஆனால் உடம்பு கொஞ்சம் சோர்வாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் அதை அலட்சியப்படுத்தாதீங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க, தண்ணி நிறையா குடிங்க, முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஓய்வு எடுத்துக்கங்க. உடம்பையும் மனசையும் ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டிங்கன்னா நாள் இன்னைக்கு நல்லா இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மனசில் ஒரு அமைதி கிடைக்கக்கூடிய நாள். சமீபத்தில் உங்களை கொஞ்சம் குழப்பிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்துக்கு தெளிவு வரலாம். தேவையில்லாத வாக்குவாதங்களில் சிக்கிக்காமல் இருந்தாலே போதும். யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு உடனே பதில் சொல்லாமல் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா நீங்களே ஒரு பெரிய பிரச்சனையை தவிர்த்திடுவீங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் கோபம் மாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. சின்ன விஷயத்துக்கெல்லாம் உடனே ரியாக்ட் பண்ணாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. குறிப்பாக வீட்லையும் வேலை செய்கிற இடத்துலையும் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துங்க. கோபத்தில் சொன்ன ஒரு வார்த்தை பின்னாடி நமக்கே வருத்தமாயிடும். அதனால் இன்னைக்கு பொறுமையை கொஞ்சம் கையில் பிடிச்சிக்கிட்டா நல்ல நாளாக இருக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய நாள். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் நல்ல வாய்ப்பு கிடைக்கும். வேலை, பணம் அல்லது முக்கியமான ஒரு விஷயத்தில் சாதகமான தகவல் வரவும் வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு வந்தது தயங்காமல் பயன்படுத்திக்கங்க. சில நேரத்தில் நம்ம முயற்சியோடு சேர்ந்து அதிர்ஷ்டமும் கை கொடுத்தா தான் விஷயம் சீக்கிரம் நடக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு நாள் இன்னைக்கு உங்களுக்கு அமையுது. கும்பராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். குறிப்பாக நீங்கள் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தில் நல்ல முடிவு கிடைக்கும். உங்கள் திறமையை மற்றவங்க பாராட்டுற சூழ்நிலை வரும். அதனால் இது நடக்குமான்னு சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காம உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கிற விஷயத்தில் முழு முயற்சியோடு இறங்குங்க. வெற்றி உங்கள் பக்கம் வரக்கூடிய நாள் இன்னைக்கு. மீன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு சில சவால்கள் வரலாம். ஆனால் அதுக்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சின்ன தடைகள் வந்தாலும் அதை எப்படி சமாளிக்கிறோங்கிறது தான் முக்கியம். குறிப்பாக முக்கியமான வேலைகளை தள்ளி போடாமல் ஒவ்வொன்றா முடிச்சுக்கிட்டு போங்க. கொஞ்சம் பொறுமையும் கொஞ்சம் நிதானமும் இருந்தால் இன்னைக்கு வரக்கூடிய சவால்களை நல்ல அனுபவமாக மாற்றிக்கலாம். இன்னைக்கு ராசி பலனை முடிக்கிறதுக்கு முன்னாடி இயற்கை நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு அழகான விஷயத்தை பற்றி பார்க்கலாங்க. மூங்கில் செடியை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அது விதை போட்ட உடனே வேகமாக வளர்கிற மாதிரி நமக்கு தெரியாது. அது வளர்கிறதுக்கு சில நாட்கள் போகும், சில வாரங்கள் போகும், சில நேரம் பல மாதங்கள் கூட அது மேலே வளர்ந்த மாதிரி நமக்கு தெரியாது. ஆனால் அதுக்குள்ளார அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தெரியுமா? தன்னோட வேர்களை ஆழமாக வளர்த்துக்கிட்டு இருக்கும். வெளியில் எந்த மாற்றமுமே தெரியாமல் இருந்தாலும் உள்ளுக்குள்ளார அது தன்னோட பலத்தை உருவாக்கிக்கிட்டே தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அதே மூங்கில் வேகமாக உயர ஆரம்பிக்கும். நம்ம வாழ்க்கையும் அப்படித்தாங்க. சில நேரம் நாம் எவ்வளவு தான் முயற்சி பண்ணாலும் எதுவுமே முன்னேற மாட்டேங்குதுன்னு தோணும். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம வாழ்க்கைக்கான அடித்தளம் நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கலாம்.
வெளியில் வளர்ச்சி தெரியலன்னு உள்ளுக்குள்ளே இருக்கிற வளர்ச்சி நடக்கலைங்கிறது இங்கே அர்த்தம் கிடையாது. அதனால் உங்கள் வாழ்க்கையில் இப்போ ஏதாவது ஒரு விஷயம் தாமதமாக நடக்குதுன்னா கவலைப்படாதீங்க. ஒரு வேளை இயற்கை உங்களை தடுக்கலை, உங்களை இன்னும் பெரிய உயரத்துக்கு தயார்படுத்திக்கிட்டு இருக்கு. சரி, இன்னைக்கு 12 ராசிகளுக்கான பலனை பார்த்துருப்பீங்க. கட்டாயம் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இது போல் தினமும் ராசி பலன், பஞ்சாங்கம், அரிய ஜோதிட தகவல்கள், புராண சம்பவங்கள், வாழ்க்கைக்கு பயன்படும் தத்துவ சிந்தனைகள் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா இப்போவே நம்ம ஸ்ரீ வசிஷ்ட மகரிஷி ஜோதிடாலய வலையொலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் வெளியிடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சரி, இன்றைய தினம் இறைவன் அருளாலும் நவக்கிரகங்களின் நல்லாசியாலும் உங்கள் இல்லங்களில் ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், மன நிம்மதி, நீண்ட ஆயுள், எல்லா நலன்களும் பெருக மனதார பிரார்த்தனை செய்து மீண்டும் நாளை இன்னொரு பயனுள்ள ராசி பலனோடு சந்திப்போம்.